ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரையை வச்சு சூப்பரான ரைஸ் பண்ணலாம். இது சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். இது சமைக்கும்போது லைட்டாக கசப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி தான் இது. இன்னொன்று என்னென்னா, வல்லாரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த வல்லாரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதோட சேஃப் மூளையோட சேஃப் மாதிரி ஒத்து இருக்கும். ஸோ இது வச்சு மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. வல்லாரை ஞாபக சக்திக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி புதிய செல் உருவாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு வல்லாரை எடுத்துக்கலாங்க. அதில் 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதில் தேங்காய் சேர்த்து அரைக்கும்போது இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமாக இருக்குங்க, அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வல்லாரைக்கீரை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து சுண்டி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு நல்லா திரண்டு வரணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு கிளறதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சதுனால நம்மளுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடும் அந்த கீரையும் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாப்பாடெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு வல்லாரைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வேர்க்கடலை பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறேன், அது வீடியோவில் காட்டல. சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை பொடியை தூவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு வல்லாரைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் வீக்லி ஒன்ஸாவது குட்டீஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வல்லாரைக்கீரை சாதம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் செஞ்ச இந்த வல்லாரைக்கீரை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.